ஹாய். ஸோ இன்னைக்கு டே 21 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு நேற்று புக் பண்ணிட்டேன்ல, இந்த மாதிரி புக் பண்ணி கொடுத்தாங்க. துணியெல்லாம் எதுக்கு வெளியே துவைக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே துவைச்சி இங்கேயே காய போட்டேன். அது இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க சைடில், லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் கார்னரில் போடுறேன். இப்போ எடுத்து எல்லாரும் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஈரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பெரிய கவரில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா எங்கள் காயில் ஃபுல்லாக வெளியே வந்துட்டு செம மழையாக இருக்குது. அதனால சரின்ட்டு எல்லாத்தையும் மடிச்சிட்டு இருக்கேன். 11 o'clock செக் அவுட் பண்ணோம். மணி இப்பதான் கரெக்டா 9 மணி ஆகுது. ஆனா இந்த துணி துவைக்கிறதுலாம் எவ்வளவு கஷ்டன்றது இப்பதாங்க தெரிய வருது எனக்கு. வீட்டுல அம்மாலாம் நம்ம பாட்டுக்கு தினமும் 3-4 ட்ரெஸ் கழட்டி கழட்டி போடுவோம். பாட்டுக்கு கழட்டி போட்டுனே இருப்பேன் நான்லாம் ஒரு நாளைக்கு. ஆனா இப்பதான் தெரியுது, போட்ட ட்ரெஸ்ஸை கூட போட்டுக்கலாம் மாதிரி எனக்கு இப்பெல்லாம் ஃபீல் ஆகுது. ஏன்னா துவைக்கணுமே துணிய, இது வரை காயெல்லாம் பிரச்சனையாச்சு. நான் ஆந்திராவில் இருக்கிற வரைக்கும் ஃபுல்லா வெயில். அங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் நான் எங்கேயாச்சும் கிணத்துலயோ இல்லை ஆத்துலயோ துணி துவைப்பேன், கொஞ்ச நேரத்துல காஞ்சிரும். நான் எப்போ ஒடிசாவில் என்ட்ரி ஆகணும்னோ அப்பத்துல இருந்து ஒரே மழை தாங்க. என்ன பண்றதுனே தெரியல. உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சான்னு தெரியல. லாஸ்ட் வீடியோ நான் பேசி தனித்தனியா அமைதியா போட்டிருப்பேன். இந்த வீடியோல வந்து என்ன பண்ண போறேன்னா, அந்த ஸ்பாட்ல மைக் வச்சிருக்கேன். ஸோ இது எப்படி மெத்தட் கண்டுபிடிச்சிட்டேன், எப்படி மைக் ரெக்கார்டு இது பண்ணணும்ட்டு. ஸோ மைக்ல பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்மள அவ்வளவோ எடிட்டிங்லாம் இருக்காதுங்க, ஏன்னா எனக்கு டைம் கிடையாது பேசிக்கா பாத்தீங்கன்னா. ஏன்னா ஷார்ட்ஸ் போறதுக்கும் அதுக்கே டைம் இல்லை, ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோம்ல, அதனால டைம் இல்லாததுனால என்னால் வந்துட்டு எடிட் பண்ண முடியல. ஸோ மன்னிச்சுக்கோங்க எடிட் பண்ண முடியாம போறதுக்கு. அடுத்த இந்த ஜேர்னி தவிர்த்து வேற ஏதாச்சும் ஜேர்னி இது முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்றேன். அப்படி இருந்துச்சுன்னா அதுல எல்லாம் எடிட் பண்ணி போட நான் ட்ரை பண்றேன். ஸோ எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு இருக்கேன். மடிச்சு வச்சுட்டு வந்து கிளம்புவோம். காலையில அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம். மழை வேற வந்துச்சு. மழை வந்தோடனே சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். மழை விட்டதுக்கு அப்புறமா அங்கிருந்து கிளம்ப திரும்பி மூவ் பண்ண ஆரம்பிச்சேன். சில பேர் நம்மளுக்கு வாண்டட் லிஃப்ட் கொடுத்தாங்க. அவங்க கூட வந்தேன். ரொம்ப அன்பா பேசினாங்க, ரொம்ப சூப்பரா பேசினாங்க. இந்த ஒடிசா பொறுத்த வரைக்கும் ஒரு சில கல்ச்சர்ஸ் இருக்கான். அதாவது அவங்க வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்டா வந்தாவே, அவங்க ஊருக்கு வந்தாவே, ஸ்டேட்டுக்கு வந்தாவே, தெரியாதவங்க யாராச்சும் அவங்க வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக போறாங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண தான் பார்ப்பாங்களாம். வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு சாப்பிட வச்சுட்டு அவங்க தங்க வச்சுட்டு ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண பார்ப்பாங்கன்னா இந்த ஒடிசா மக்களுடைய கல்ச்சர்ஸ் அப்படிதான் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு ஆரம்பத்தில் ஒடிசாவில் என்ட்ரி ஆகும்போது ஆந்திரா கூட சவுத் சைடு தான் இருக்குது, இது வந்து நம்ம நார்த் சைடு நோக்கி போக போறோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, நான் உள்ள வர இங்க வந்து எல்லாம் ஃபுல்லா லாங்குவேஜ்லாம் சேஞ்சு பயந்துட்டே தான் இருந்தேன். நம்ம என்ன பண்றாங்க, லைக் தீஃப்லாம் கூட நிறைய பேர் இருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன். டார்க் சைடு கேள்விப்பட்டேன் தவிர்த்து இந்த ப்ளஸ் பாயிண்டே நமக்கு கேள்விப்படவே இல்லை. ஸோ அப்புறமா என்னாச்சு, வர நிறைய மக்கள் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. நிறைய மக்கள் நமக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. நீங்க ரொம்ப சூப்பரா, இந்த ஒரு ஸ்டைல் யாரும் பண்ண மாட்டாங்க, லைக் 10 லட்சத்துல ஏதாச்சும் ஒருத்தர் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்கரேஜ் பண்ணி தேவையான எல்லாம் ஏதாச்சும் தேவையான சொல்லி வாங்கி கொடுத்த. அப்புறம் ஒரு தமிழ்காரர் ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் ரொம்ப சூப்பரா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க அவங்க. அதாவது நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருக்கோம், இந்த ஊர்னா இப்படிதான் அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேட் பண்ற பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தப்பு. அப்படி கால்குலேட் பண்ணவே கூடாது. முதல்ல உள்ள வந்துட்டு என்னென்ன ஏது நடக்குது முதல்ல பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஒடிசாவை பத்தி நான் நினைச்சது வந்து டாக் சைடு தான். அதாவது இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லி அமைச்ச பசங்களாம் சரி, நானும் பார்த்தா சரி, எங்கெல்லாம் தீஃப் இருக்காங்க, அவங்களாம் ஒண்ணுமே தெரியாது அப்படி இப்படின்ட்டு. ஆனா இதோட பிளஸ் பாயிண்ட், அவங்க அப்படி இருந்தாலுமே நல்ல மனுஷங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஆனா இங்க என்ன ஒரு பிரச்சனைனா, ரோடு தான் ரொம்ப கிளீனா கிடையாது. எங்க பார்த்தாலும் ஹெச்டிபி வச்சிருக்காங்க, எங்க பார்த்தாலும் அந்த ரெட் கலரா தான் இருக்கு. அது ரொம்ப ஒஸ்ட் இங்க இருக்கிறதுலே. அதே மாதிரி இங்க டாக்ஸ் கட்ட மாட்டாங்க கேள்விப்பட்டேன். நம்ம சவுத்ல டாக்ஸ் கட்டினால ஓரளவுக்கு ரோடு ஓகேங்களா, ரோடு ரொம்ப பள்ளங்குழுமா இருக்குது. ஒழுங்கா வந்து ட்ரைனேஜ் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனாலும் மக்களுடைய அன்பு, மக்களுடைய ஸ்வீட்னஸ் வந்து மாறவே இல்லை, சூப்பரா இருக்கு. இப்போ 2 மணி ஆகுது, நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ போக போக பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றது.
வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக ஒடிசாவை நீங்கள் விசிட் பண்ணலாம். நிறைய நல்ல மக்கள் இருக்காங்க, அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓகே, நான் அடுத்து தொடர்ந்து பாருங்கள். சாப்பிட்டு இருக்கேன். இது ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க, நேற்று வாங்கி கொடுத்தாங்க. ஜூஸ் இப்போ காலையில் வாங்கினது தான். கேஸ் பண்ணாலும் நல்லாவே இல்லை. அடுத்து நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. கல்கத்தா கிட்ட வந்துட்டோம். கல்கத்தா கிட்ட ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அவ்வளோதான் இருக்கும். வாண்டட் டிப் கிடைச்சா நல்லாயிருக்கும். கிடைக்கலாம், நம்ம நடந்து போதான் போகிறோம். சூப்பர் பிளான் இருக்குது. அப்புறம் மேகாலயா போனதுக்கப்புறம் ஒரு பிளான் சொல்லியிருந்தேன் நான், ஷார்ட்ஸில் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். மேகாலயா போனதுக்கப்புறம் நம்ம பிளான் என்னன்னா, நம்ம எத்தனை நாளில் போய்ட்டு ரீச் பண்ணுறோமோ, ஸோ அத்தனை நாளுக்கு தேவையான அத்தனை நாளுக்கான மரம், அதாவது 40 நாளாக 40 மரங்கள், அந்த மரங்கள்லாம் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதுதான் நம்மளுடைய பிளானு. பார்ப்போம். இன்னைக்கு 21st டே நல்லா போயிட்டுருக்கு. தொடர்ந்து பாருங்கள், என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அடுத்தது ஃபைனலி வெஸ்ட் பெங்கால் பார்டர் தாண்டிட்டோம். நேற்று நைட்டு ஒரு அங்கிள், ஒரு லாரிக்கார் ஒருத்தர் வந்து ஆட்டோடாக கூப்பிட்டு லிஃப்ட் கொடுத்தாரு. பாவா நான் கரக்பூர் வரைக்கும் போகிறேன்னு சொன்னார். ஸோ அவர் கூட தான் வந்திருக்கோம். அதனால் நான் நேற்று நைட் வீடியோ எடுக்க முடியல. ஸோ பின்னாடி பார்த்தீங்களா, இது இந்த லாரியில் நான் வந்தேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு. இன்றைக்கி டே 22 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் மைண்ட் இன்ஃபோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.